ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிசைனர்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ளாட் ஐக்கான் அப்படின்ற வெப்சைட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதில் வந்து எஸ்விஜி ஐக்கான்ஸ் வந்து ப்ரீமியமாக இருக்கும். அதை எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் ஃப்ளாட் ஐக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கூகுள் ப்ரௌசரில் போய்ட்டு நம்ம வந்து சர்ச் பண்ணி வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வச்சு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஐக்கான் வேணுமோ அந்த ஐக்கானை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து யூசர் ஐக்கான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு ஐக்கான்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஐக்கான்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் ஏதாவது ஒரு ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இங்கே பிஎன்ஜி இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இதில் இருக்கும். இதில் இந்த எஸ்விஜி அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ வந்து ப்ரீமியமாக இருக்குது. இது எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த எடிட் ஐக்கான் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு எடிட் ஐக்கான் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் சைன்இன் பண்ணலன்னா சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா வந்து F12 அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் தான் அது. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய மவுஸ் கர்சரை எடுத்து அந்த ஐக்கானை வச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து கோடிங்கில் எந்த இடத்துல இருக்கோ அந்த ஐக்கான் வந்து காமிக்கும். அதுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுக்கு அந்த எஸ்விஜியோடைய கோடிங் ஃபைலே வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஆஸ் HTML அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை வந்து Ctrl A கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு உங்களுடைய நோட் பேடை ஓப்பன் பண்ணி அதில் இந்த கோடிங் ஃபைல் இதை வந்துட்டு நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அதில் வந்து .svg அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்போ வந்து எஸ்விஜி ஃபைலில் இது வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா? இப்போது இதை நம்ம ஃபிக்மாவில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபிக்மா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு இங்கே வந்து ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து ப்ளேஸ் இமேஜ் அப்படின்னு இருக்கும். இல்லைனா ஷார்ட்கட் வந்து கிளிக் Ctrl+Shift+K. ஓகேவா? அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் உங்களுடைய எஸ்விஜி ஐக்கானை எடுத்து டேரெக்டாக உங்களுடைய ஃபைலில் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போது உங்களுக்கு இது வந்து எடிட்டபிள் ஃபைலாகவே வந்து வந்துடும். இதில் உங்களுக்கு என்ன ஐக்கான்ஸ்க்கு என்னென்ன கலர் வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிசைனராக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.